ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் காரசாரமான மிளகாய் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே பஜ்ஜி மிளகாய் எடுத்துருக்கிறேன். எங்கள் தோட்டத்திலே விளைஞ்ச அந்த பஜ்ஜி மிளகாய் தான் வச்சுருக்கோம். சின்ன சைஸ்லேயும் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நீங்கள் ரெண்டாக கட் பண்ணி விதைகளோடையே போடலாம். அதுக்கு இந்த மிளகாய் ரொம்ப காரம் எல்லாம் இருக்காது. அதுக்கு நம்ம மிளகாய் சட்னி ரெசிப்பியும் கடைசியாக காட்ட போகிறேன். இப்போ இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் உப்பும் வச்சுருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் பஜ்ஜி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. அது நல்ல டைஜஷனுக்கு ஹெல்ப் ஆகும். அதன் பிறகு நம்ம அந்த தண்ணி 1 கப் எடுத்திருக்கேன். ஆனால் 3/4 கப் அளவுக்கு போட்டிங்கன்னா ஊற்றி கலக்குனிங்கன்னா போதும். இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியும் விட்டு நல்லா கரைச்சிக்குங்க. அதுக்கப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கலந்துருக்கேன். அது ஆப்ஷனல் தான், அதுவும் போட்டுக்குங்க. நீங்கள் சோடாப்பு கூட சேர்த்திக்கலாம். நான் இங்கே சேர்த்துல. பேக்கிங் சோடா வேணும்னா சேர்த்திக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது ரொம்ப எண்ணெய் குடிக்கும், அதனால் நான் போடலை. இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நான் அந்த பஜ்ஜி மிளகாயை துவைச்சி எண்ணெய் காஞ்சோன்னே அதில் போட்டிருக்கேன். நல்லா ஒரு பக்கம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. இப்போ நம்ம 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு பேப்பர் டவலில் அந்த ஆயில் ட்ரைன் ஆகிறதுக்கு எடுத்து வைங்க. இப்போ நமக்கு அருமையான பஜ்ஜி மிளகாய் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட நம்ம மழைக்காலத்துக்கு ஏற்ற பஜ்ஜி மிளகாய் தயாராகிடுச்சு. இதுக்கு நம்ம சைடிஷாக நம்ம மிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுவும் நம்ம வீட்டிலையே விளைஞ்ச பச்சை மிளகாய், நல்ல காரமான மிளகாய்ங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. நல்லா வாஷ் பண்ணி காம்பெல்லாம் எடுத்துட்டு கழுவி எடுத்துட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் கல்லுப்பு அல்லது எனி சால்ட் போட்டு நீங்கள் ஒரு பல்ஸ் மோடில் தண்ணி விடாமல் அரைங்க. அப்புறம் ஒரு ஆனியன், அரை ஆனியன் பெரிய வெங்காயத்தில் எடுத்துக்கோங்க. ஒரு 4 பல்லு பூண்டு போட்டு ஒரு சின்ன கப் அளவுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சிக்குங்க. அப்புறம் அந்த மிக்சியில் இருக்கிற பேஸ்ட்டுக்கும் 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கிறேன் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் அந்த சாஸ் அரைச்சி வச்சுருக்கிறத விட்டுட்டு அப்புறம் சர்க்கரை அதில் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு. ஒரு 1/4 கப் அளவுக்கு வினிகரும் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். இந்த வினிகர் சேர்த்துறதுனால கெடாமல் நமக்கு 1 மந்த்துக்கு கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா திக் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும், ஒன்றுமே ஆகாது, கெடாது. இப்போ நமக்கு அருமையான க்ரீன் சில்லி சாஸ் தயாராகிடுச்சு. இது கூட நம்ம மிளகாய் பஜ்ஜியை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாகவும் சுவையாகவும் இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.